கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வெள்ளிக்கிழமை ஜெப உபவாச நாளிலே உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குடும்பத்தோடு உங்களை நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம குடும்பத்தோடு விதமாக இணைந்து வருவது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதிலே முதலாவது மையப்படுகிறார். இந்த நாளில் கூட அன்பானவர்களே, ஜெபத்துக்கு முன்பதாக உங்களுக்கு இந்த தியானத்தை நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு தியானிக்க முடிய எடுத்துக்கொள்ளப்பட்ட பாகம் சங்கீதம் 42, சங்கீதம் 43. Today's devotion for this Friday prayers taken from Psalm 42 and 43. அன்பானவர்களே, இந்த 42, 43 சங்கீதம் அது ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட இரண்டு பகுதிகள். This Psalm 42 and 43 with one purpose but divided into two parts. ஆக இதை சுருக்கமாக நான் உங்களை பகிர்ந்து கொள்ள நான் இருக்கிறேன். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உபவாச ஜெபத்திலும் குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சத்தியம் இந்த வேளையிலே அப்பா எங்களுக்கு கடந்து வருவோம். நாங்கள் தொடர்ந்து வேண்டுதலோடும் ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் ஆண்டவரே பலனடைந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்க ஆவியான வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த 42, 43 இந்த சங்கீதத்தில் தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். Psalm 42, 43 belongs to Psalms of David. ஆக இந்த சூழ்நிலையில் இந்த தேவனுடைய மனுஷன் இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலை அவன் எழுதுகிறான் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த விதத்தில் அவன் தனிமையான ஒரு சூழ்நிலையிலே அவன் எழுதுகிறான். அவன் ஒரு சூழ்நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டான். So the psalmist was very lonely at one point of time. In that loneliness he wrote these psalms. அந்த தனிமையில் இவன் எழுதின ஒரு சங்கீதமாக அது காணப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரேயர் இன் டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரபிள் இன் லோன்லி. தனிமையில் அவன் ஒரு வியாகுலத்தில், ஒரு சஞ்சலத்தில், ஒரு பிரச்சனையில் அவன் இருந்த சூழ்நிலையில் தேவனோடு கூட ஜெபித்த ஒரு ஜெபம். ஆக இன்றைக்கு அது நம்முடைய ஜெபமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. 42வது சங்கீதம் 1வது வசனம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஸோ த ப்ளீட் அண்ட் த ப்ரேயர் ஆஃப் த சோல், ஒரு ஆத்மாவிலிருந்து ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு வியாகுலம், ஒரு வேண்டுதலின் ஒரு ஜெபமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக சமயத்தில் விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் தனிமையில் இருக்கிறோம், அதே சமயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ ஆல் கிறிஸ்டியன்ஸ் இன் வேரியஸ் ரீசன்ஸ் we may be in loneliness or we may be alone. தனிமையில் இருக்கிறது வேற, தனிமைப்படுத்தப்படுகிறது வேற. டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட். ஆக இந்த தனிமையில் அநேக காரியங்களை நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அப்படி தான் இந்த மனுஷன் தனிமையில் இருக்கும் பொழுது பல காரியங்களை குறித்து அவன் கற்றுக்கொண்டான். He learned many things while he was very lonely. 3 things we can learn in loneliness. தனிமையில் 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக we can learn how to live with ourselves in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நாமவே தேவனோடு கூட எப்படி வாழ முடியும் என்று சொல்லி இந்த தனிமையில் அதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக we can experience silence in solitude. தனிமையில் அன்பானவர்களே அமைதியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும். ஆக ஒரு தனிமையாக விடப்பட்ட நேரத்தில் தான் நம்ம மௌனமாக இருக்க முடியும், தனியாக சைலண்ட்டாக இருக்க முடியும். இன்றைக்கி யாரும் சைலண்ட்டாக இருப்பது கிடையாது. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். ஆக தனிமைப்படும் பொழுது தான் நமக்கு அமைதி வருகிறது. அதே வேளையில் அன்பானவர்களே, தனிமையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு
அது எப்படி இருக்க போகிறது, எதை நோக்கி நம்ம போய்க்கொண்டிருக்கிறோம் என்ற காரியங்களை குறித்து நாம் ஆராய்வதற்கு அதுவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். When we are very lonely and also alone, we can think about our future, our days that are coming ahead of us. So we can think about, we can actually prepare ourselves for the days to come. வரக்கூடிய எந்த சம்பவத்துக்கும் நாம் ஆயத்தமாக இருக்கும்படியாக இந்த தனிமை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் அபவுட் த லோன்லினஸ். தனிமை குறித்து சில காரியங்கள். ஸோ ஃபீல் லோன்லினஸ் டிஃபர் ஃப்ரம் பீயிங் அலோன். நான் ஆரம்பத்தில் சொன்னபடி நம்ம தனிமையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு தனிமைப்படுத்தப்பட்டது, தனிமையாக இருக்கிறோம், தனிமைப்படுத்தப்படுவது, அலோன், பீயிங் அலோன். நான் தனியாக இருக்கிறேன், நான் தனிமை உணர்வோடு இருக்கிறேன். ஆக 2 வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு ஃபீல் லோன்லி ஈவன் வென் தே ஆர் இன் அ க்ரௌட் ஆர் லிவிங் இன் அ ஃபேமிலி. நம்ம குடும்பத்தோடு இருக்கலாம், ஒரு கூட்டத்தோடு நம்ம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கூட நான் தனிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வு அநேக வாழ்க்கையில் நமக்கு வருகிறது. ஸோ மெனி பீப்புள் they are living in a family, with a family, they are staying in a family but feel they are very lonely and alone. ஆக இந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி தான் இந்த சங்கீதக்காரனும் இருக்கிறது. ஸோ இந்த உணர்வோடு நம்ம என்ன செய்கிறோம்? how we are handling this loneliness of being alone. sometimes we bring depression. அதுவே சில பேருக்கு மன அழுத்தங்களை, பாதிப்புகளை இது கொண்டு வரும். ஆனால் இந்த மனுஷன் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்குறோம். ஸோ a person can be happy when alone but not happy when lonely. தனியாக இருக்கும் பொழுது சந்தோஷப்படலாம், ஆனால் தனிமையிலே வாழும் பொழுது அது சந்தோஷத்தை கொண்டு வராது. ஸோ they can feel pain of loneliness when they lost people or things which had supported them thus far. அன்றைக்கு வழியில் இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு கொடுத்து வந்தவங்க அல்லது நமக்கு ஆதரவாக இருந்த காரியங்கள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நம்ம தனிமையை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஆக இந்த தனிமை உணர்வு யாருக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். anyone can face this loneliness. It is there, it can happen at any time, and now we must get prepared for to face that. அதை நாம் சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த சங்கீதம் 42, 43 அது ரொம்ப ஒரு அழகான, நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. ரைட். So the psalmist felt the pain of loneliness and he lose something value in his life. இந்த மனுஷன் ஏதோ ஒன்றை இழந்துட்டான். அதை இழந்ததுனால தனிமையை உணர ஆரம்பித்தான். அதுதான் பாருங்கள் 42வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அந்த எதை இழந்து போனாலும் அதை குறித்து பேசுகிறான். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. He feel very lonely. Those days I used to go to the temple, to the church, to the people together. I go to the temple, but now I lost it. I missed that part in my life. வாழ்க்கையில் நான் அதை இழந்துட்டேன். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம 3 மாதமாக சபைக்கு வரல, சர்ச்சுக்கு வரல. இந்த உணர்வு நமக்கு வந்திருக்கிறதா? Do we feel such a feeling that we miss something in our life very important? Our congregation, our church, our worship together. Really, we miss something most important during this MCO time. இந்த நாட்களில் இதை நம்ம இழந்துட்டோம். ஆக உள்ளத்தில் அந்த ஏக்கம் நமக்கு இருக்கிறது. எப்போ நம்ம போக போகிறோம், எப்போ நம்ம வர போகிறோம், எப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், எப்போ ஆராதிக்க போகிறோம். ஸோ இந்த ஏக்கத்தோடு இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஏக்கத்தோடு தான் இந்த மனுஷன் இருக்கிறான். ரைட். ஆனால் இவன் முன்ன தேவ பிள்ளைகளோடு இருந்தான், ஆனால் இப்போ இருக்கிறது வேறு மக்களோடு இருக்கிறத குறித்து சொல்லுங்க. Now he is living with other people, most probably the unbelievers. அவிசுவாசிகளோடு இவன் தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். 10வது வசனத்தில் 42:10, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ கொத்துகிறது போல் இருக்கிறது. So his enemies and the unbelievers are questioning him, where is your God, where is your temple, where is your worship?
And this kind of questions bring pain in his heart. இருதயத்தில் ஆழமாக அவன் துக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ரைட். ஆக இந்த இப்படிப்பட்ட கேள்வியோடு ஏக்கத்தோடு தனிமையோடு அந்த உணர்வோடு இருந்த காலகட்டத்தில் பாருங்க, he recognizes God. இந்த இடத்துல அவன் ஆண்டவரை குறித்து அவன் தியானிக்க ஆரம்பிக்கிறான். So he was able to see God beyond his loneliness and could reach God even in prayer. He can still communicate with God. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது கூட அவன் இன்னும் நான் தேவனை சந்திக்க முடியும், இன்னும் ஜெபத்தில் அவரோடு கூட பேச முடியும் என்று சொல்லி காரியத்தை குறித்து பேசுகிறான். 3 things he recognized about God, and he says 3 things about God in this situation. இந்த சூழ்நிலையில் 3 காரியங்களை ஆண்டவர் குறித்து பேசுகிறான். முதலாவது காரியம் என்ன சொல்லுகிறான்? God's steadfast love. 42 சங்கீதம் 8வது வசனத்தில், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். He talks about God's steadfast love. Still in this context, in this loneliness, in these struggles, I still can see God's grace, his steadfast love that is upon me. என்மேல் ஆண்டவருடைய அந்த கிருபை இருக்கிறது. நான் தனியாக இல்லை, நான் கைவிடப்படலை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, அவர் கிருபை என்னோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். இந்த சூழ்நிலை கூட நான் தேவனை பாட முடியும், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும் என்று சொல்லி தேவனோடு கூட அவருடைய உறவை குறித்து பேசுகிறார். செகண்ட்லி, he says God is his rock. என் ஆண்டவர் என்னுடைய கண்மலையாக இருக்கிறார். 42 7வது வசனம் 9வது வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, he talks to God and call God as his rock. என் கண்மலையே, என் கண்மலையே. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். நம்ம தனிமையாக இல்லை, நம்ம சாய்ந்திருக்க வேண்டிய, நம்ம சார்ந்து வாழக்கூடிய ஒரு கண்மலை, உறுதியான கண்மலை. நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை சாய்ந்து கொள்ள, ஆனால் ஆண்டவர் கண்மலையாக இருக்கிறார், நம்ம அவர் மார்பில் சாய்ந்து கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இந்த மிடில் ஆஃப் struggles, he says that God is his firm rock. என்னுடைய அசைக்க முடியாத கண்மலையாக இருக்கிறார். இந்த கண்மலை எனக்கு நிழல் தருகிறது. This rock gives me shade in this wilderness, and he protects against the enemies. இந்த கண்மலை பின்னால் நான் ஒளிஞ்சு கொள்ள முடியும், அது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அப்படின்ற சில காரியங்களை குறித்து அவனை பேசுகிறான் பாருங்க. And this rock, he stands firm for me. இந்த சூழ்நிலையிலையும் என் கண்மலையான என் ஆண்டவர் எனக்கு உறுதியோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், நிழல் கொடுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் குறித்து சொல்கிறார். Thirdly, he says God is truth. He is truth. God's truth endures forever. 43 சங்கீதம் 3வது வசனத்தில், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியவர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசத்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக்கு. Let your truth lead me even this situation, in my loneliness, in my struggle, in my trouble. Your truth continuously will lead me. ஆக அன்பானவர்களே, தனிமையாக இருக்கிற மக்களுக்கும், தனிமையில் இருக்கிற உணர்வோடு இருக்கிறவர்களுக்கும், என்னை விட்டு எல்லாம் போயிருச்சு, நான் நம்பியிருந்தது எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, நான் இப்போ தனிமைப்படுத்திருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு 3 காரியங்கள் ஆண்டவர் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அளவில்லாத அன்பு கிருபை நம்மோடு இருக்கிறது. God's steadfast love still with us. அன்பானவர்களே, 2வதாக இந்த ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனிமையில் அவர் கண்மலையாக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கலாம், அவர் சார்ந்து இருக்கலாம், அவர் பின்னால் ஒளிஞ்சு கொண்டு இருக்கலாம், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு, அசைக்க முடியாத அவர் கண்மலையினா தேவனாக இருக்கிறார். 3வதாக அவருடைய வசனம், அவருடைய சத்தியம், அது உண்மை, அது நம்ம நடத்தி செல்லும். ஆக தனிமையில் இருக்கிறவர்களுக்கு, தனிமையோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆதரவும் ஒத்தாசையுமாக, நம்பிக்கையுமாக, ஆதரவுமாக, வழிகாட்டியுமாக இருப்பது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். அன்பானவர்களே, இதை இந்த மனுஷன் அவன் அறிந்து
அவனுடைய தனிமையான நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அவனுடைய மறுமொழி. ஸோ நவ் we see his response to this God. இந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவராக என்னுடைய தனிமையில் அவர் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். 42வது சங்கீதம் 2வது வசனத்தில் அங்கே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனின் ஆத்மா மேல் வாஞ்சித்து கதறுகிறது. அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே, என் மேல் கிருபையா இருக்கிறவரே, அன்பா இருக்கிறவரே, கண்மொழியா இருக்கிறவரே, உம்முடைய வசனத்திலே என்னை நடத்துகிறவரே, உம்மிடத்திலே நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஐ thirst for you God. உண்மையில் எனக்கு தாகமாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், இவரை எனக்கு இருந்தால் போதும், நான் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஆண்டவர் மேலே தாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தாகத்தோடு கதறுகிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு அன்பானவர்களே 2 காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்குறான். He asked 2 things from God. 42ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். He asked for 2 things. ஓகே, என்ன கேட்குறான், இரவும் பகலும் என்னை நடத்தி செல்லும் என்று ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அங்கே இருக்கிறதை நான் பார்க்குறோம். 43:1 தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியோடும் எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். He asked for protection first of all. And verse 4, he asked for the early return to the temple. ஆக 2 காரியங்களை கேட்குறான். ஒன்று, ஆண்டவரே, இந்த தனிமையில் எனக்கு நீர் பாதுகாப்பாக தொடர்ந்து இரும். 2வதாக, உம்முடைய தேவாலயத்தில், உம்முடைய ஆராதனையில் என்னை சீக்கிரமாக நானும் வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி அவதமாக கேட்குறான். He asked for protection in the temple worship, right? ஆக இன்றைக்கு தேவ சமூகத்தை அவன் கதறுகிறதை பார்க்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவன் ஓடி வருகிறதை பார்க்குறோம். 3வதாக அன்பானவர்களே, he complained to God. 42வது சங்கீதம் 9வது வசனத்தில் ஏன் என்னை மறந்தீர் என்று கேட்குறான். ஆண்டவரே, நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா? எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா என்ற ஒரு கேள்வியோடு அங்கே ஆண்டவர் நோக்கி அவனுடைய ஜெபத்திலும் அவன் வைக்கிறான். ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் கேட்கறது போல ஆண்டவர் சமூகத்தில் அவன் கேட்கறத பார்க்குறோம். ஸோ ஹி இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் ஃபீலிங்ஸ். ஆண்டவர் சமூகத்தில் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். அன்பாங்க, இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தாராளமாக நம்ம வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் அது குறித்து எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா he understands our feelings, right? And finally he expressed his hope in God. 42:5வது வசனத்தில் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். He is continuously trusting and taking hope in God for what he is. அவர் யாராக இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் அவன் ஆண்டவரை துதிக்கிறத நான் பார்க்குறோம் அன்பானவர்களே, ரைட்? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனிமையிலும் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுதும் தனிமை உணர்வோடு அவன் பல போராட்டங்களை சந்தித்து பயங்கரத்தை அவன் கடந்து போய்கொண்டிருந்த தனிமை வாழ்க்கையில் அவன் 3 காரியத்தை ஆண்டவர் குறித்து அறிந்து கொண்டான். இந்த 3 காரியத்தை அறிந்து கொண்ட அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவனுடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் அவன் ஒப்பு கொடுத்து வருகிறான். மான் எப்படி சாப்பிட்டு தண்ணிக்கு தேடிக்கிட்டு ஓடுமோ அப்படியாக அவன் தனிமையில் அவனுடைய ஆத்மாவை தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:33. மெய்யாகவே தேவ சமூகத்தை நாம் வாஞ்சித்து கதறும் பொழுது அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை கேட்குறோமோ, எதை எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். And finally, we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். When we ask God for something, we also dedicate ourselves to do all we can ourselves to obtain it. நாம் தேவ பிள்ளைகளாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் எதையெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக
ஆண்டவர் நம்மை எதை செய்ய சொல்லுகிறாரோ நாம் அதை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், ஆண்டவர் யார் என்று அறிந்து கொண்டான், அவன் இருதயத்தை திறந்தான். பிறகு ஆண்டவர் சமூகத்தில் அவனுக்கு வேண்டியதை அவன் கேட்டான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ காட் இஸ் ஆல்ரெடி கிவிங் அஸ் வாட் we most need. Even before we ask, he began to answer. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்தபடினால அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஐசாயா 65:24, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். திஸ் இஸ் த ப்ராமிஸ். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவங்க கூப்பிடும்போது நான் கேட்பேன்னு சொல்றார். அவங்க கூப்பிடுறது முன்னமே நான் பதில் கொடுக்க காத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். God is with us and he is there for us to listen to us, to answer our prayers. இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம் அன்பானவர்களே, வாஞ்சியோடு ஜெபிப்போம், இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆண்டவர் யார், எனக்கு யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 3 காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் அவர் கண்டுபிடித்தது போல அவர் யார் என்று நினைத்து அதை அறிக்கை செய்து இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஏசாயா 65:24 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தெய்வமே கர்த்தாவே, சங்கீதக்காரனுடைய தனிமை வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வோடு அவன் போராடின அந்த வாழ்க்கை குறித்து நாங்கள் சிந்தித்து, இந்த தனிமை வாழ்க்கையிலும் தனிமையாக இருக்கும் பொழுதும் அவன் ஆண்டவரை உம்மை குறித்து அறிந்து கொண்ட 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் அப்பா. அவ்விதமாக அவன் அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய இருதயத்தை வாஞ்சியோடு தாகமுள்ளவனாக, உண்மையில் நம்பிக்கை உள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவன் உம்மை துதிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் ஜபிக்கிறதையும் அப்பா நாங்கள் கண்டோம். விதமாக இந்த நாட்களிலே எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஐயா. எங்கள் கண்மலையின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஏசாயா 65:24 நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே ஆண்டவரே நீர் அதை செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அப்பா உம்முடைய தேவ பிள்ளைகள் குடும்பத்தோடு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரைங்க நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போவதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.